நேயர்களே, இன்றைக்கு புதிய குரல் சர்வதேச செய்திகளோடு நான் உங்களை இணைகின்றேன். சுருக்கமாக இந்த போரினுடைய களநிலை எப்படி இருக்கிறது? அதாவது, ஈரான் தனது தாக்குதலை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஈரான் தனது தாக்குதலை வலிமைப்படுத்தும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா செய்த தவறுகள் என்ன? இஸ்ரேல் செய்த தவறுகள் என்ன? அமெரிக்கா செய்த தவறில் முதல் தவறு பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய சொல்லை கேட்டு தாக்குதலை நடத்தியது. இது பயங்கரமான தவறு. இது ஒரு வரலாற்று பிழை. ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு இவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் வந்துவிடக் கூடாது, எப்படியாவது நாட்டை, ஈரானை அழித்து விட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பை அவர் தூண்டிவிட்டு கொண்டிருந்தார் என்று நாம் பல காணொளிகள்ல சொன்னோம். இப்போ அதான் நடந்திருக்கு. காரணம், இஸ்ரேலும் அழிந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான உயிர் பலிகளும் ஈரானும் அழிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது பிடியை இழந்து அவர்களுடைய லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பில்லியன், அதாவது பில்லியன், பல பில்லியன்கள் இழந்து கொண்டு அவர்களுக்கும் 10,000 பேர் கிட்ட மத்திய தரை கிழக்கு பகுதியிலிருந்து அழிந்து விட்டார்கள். 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 4 விஷயம். முதலாவது விஷயம், அமெரிக்கா இந்த போரில் இறங்கியது, பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லை கேட்டது மாபெரும் தவறு. இது 1. இரண்டாவது நிலை என்னவென்றால், இந்த போரில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு நாளை மறுநாள் சந்திக்க இருக்கிற நேரத்தில் ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் சற்று சாய்ந்திருக்கிற போது உச்சபட்ச தலைவர் அலி கொமேனி படுகொலை. இது 2வது தவறு. 48 பேர்கள். இது நீண்ட தூர ரிட்டாலியேஷன், வெஞ்சன்ஸ், இவர்கள் மீது அனிமாசிட்டி, ஒரு பகையை வளர்த்து விட்டது. ஷியா மத குழுக்களுக்கு தங்கள் மத தலைவரை படுகொலை செய்ததை காலத்திற்கும் அமெரிக்கர்களின் மீது ஒரு கருப்பு வரலாற்றை தலைமுறையாக சொல்லக்கூடிய மாபெரும் தவறை இஸ்ரேலை கேட்டுக்கொண்டு செய்துவிட்டது. இது 2வது தவறு. 3வது தவறு என்னவென்றால், பச்சிளம் குழந்தைகளை படுகொலை செய்தது. என்னதான் மறைத்தாலும் இவர்கள் செய்தார்கள் என வீடியோ ஆதாரத்தை அமெரிக்காவுடைய CNN காட்சிப்படுத்தியது. அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் தவறுதலாக எங்களுடைய ஏவுகணையை வேறு யாரிடமாவது பெற்று ஈரான் தாக்கியிருக்கிறார்கள் என்று மகா பொய்யை சொல்லியிருக்கிறார். 4வது, உலகில் மக்கள் கொதிக்கும் நிலையில் சேமித்து வைத்த ஆயில் குடோன்களை தாக்கி நீண்டகால தூரத்திற்கான பாதிப்பை அந்த மக்களுக்கு மேல் ஏற்படுத்திய பாவத்தையும் செய்திருக்கிறார்கள். இந்த ஆயில் வெடிப்பின் மூலம் கரும்புகை மண்டலமாக மாறி மனித சமூகத்தை விழிக்கின்ற ஒரு மினி நியூக்ளியர் வாராகவே உடல் பகுதிகள், உறுப்பு மண்டலங்கள், மூச்சிறைச்சி குழாய்கள், நரம்பு மண்டலங்கள், இரத்த மண்டலங்கள், அதே போன்று இதயம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், சுவாச மண்டலம் எல்லாமே பாதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்தவர் மட்டுமல்ல, இவர்கள் எப்படி உண்மையாளராக இருக்க முடியும் என்ற கேள்வியும் பொது சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா முயற்சி செய்கிறது. அந்த முயற்சி வெற்றி பெறாது. காரணம், அமெரிக்காவினுடைய அந்த தவறான முயற்சிக்கு இவர்களிடத்தில் மத்தியாசம் பேச யாரும் இல்லை. காரணம், இவர்கள் ஒரு மோசமான பொய்யர்கள், சதிகாரர்கள் என்கின்ற வலிமையான வாதத்தை இவர்களுக்கு மேல் தொடர்ந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்கள் பக்கர் காலிபாப், அலி லாரிஜானி, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் மசூத் பெசஸ்கியான் பிரசிடென்ட் ஆகியோர்கள் வலிமையாக வைத்திருக்கிற போது
இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. அமெரிக்கா பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மார்க்கோ ரூபியோவும் சரி, ட்ரம்பும் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். போர் அவர்கள் விரும்பியதால் நாங்கள் முடிவுக்கு வருகிறோம். அவர்கள் எங்கும் அவர்களிடத்தில் கேட்டால் நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை என்றுதான் சொல்கிறார்களே தவிர அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரப்போவதில்லை. இதுவரை நம்பி ஏமாந்து உயிர்களை இழந்தது போதும், இனி நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. இதற்கிடையே அமெரிக்க கூட்டாளிகள் இனி வேண்டாம் எங்கள் அமெரிக்காவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை அங்கு படுமோசமாக இருக்கிறது. சவுதியிலும் சரி, கத்தரிலும் சரி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், ஓமன், ஜோர்டான், சிரியா, எகிப்து, துருக்கி வரைக்கும் எல்லா நாடுகளும் பாதிப்பு இருக்கிறது. இஸ்ரேல் பட்டி எரிகிறது. 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியே வந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டை விட்டு நாங்கள் தப்ப வேண்டும். இனி இங்கே நிம்மதியில்லை. ஏனென்றால் அமெரிக்கா வழங்கிய ரேடார் சிஸ்டத்தில் 14இல் 11 காலி, அமெரிக்காவுடைய தாட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 4 காலி. 1000த்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல் உதீது தளம், உலகின் மிகப்பெரிய தளம், நாஸ்தியாகி இருக்கிறது, நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. 5வது படைத்தளம், கப்பற்படைத்தளம் பஹ்ரைனில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய 3 F-16 விமானங்கள் மாறுதலாக சீனாவுடைய ஆப் மூலம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி, சொந்த விமானத்தையே அது பதம் பார்த்திருக்கிறது. கொஞ்ச நெஞ்சம் இல்லை. 56,000 கோடி ரூபாய்களே கடந்த 2 தினங்களில் அமெரிக்கா 3 தினங்களில் ராட்சச தாக்குதலுக்காக பில்லியன்களை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாசகாரம் ஆர்ப்பட்ட போதும் போர நிறுத்து. காரணம், அமெரிக்காவில் 2 சிக்கல். ஒன்று, ஆயுதங்கள் பற்றாக்குறை. ஏற்கனவே அமெரிக்காவில் டேவிட் கெயின், அதாவது அனைவர்களும் இணைக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, அவர்தான் முப்படைகளையும் ஒழுங்கு செய்பவர். அவர் ட்ரம்பிட்ட சொன்னார், நம்மிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, 1 வாரத்திற்குத்தான் இருக்கிறது, உக்ரைன் போரிலும் பலஸ்தீன போரிலும் செலவு செய்து விட்டோம் என்று சொன்னதையும் இவர்கள் எடுக்கவில்லை. அமெரிக்காவினுடைய பல ஆலோசகர்கள் சொன்னதையும் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நான் ஒரு கிறிஸ்தவ யூதன் என்று சொன்னார் அவர். அதற்கேற்ப யூத லாபிக்கு கட்டுப்பட்டாரோ இல்லையோ, பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு கட்டுப்பட்டு வரம்பு வரைமுறை இல்லாத இந்த போரில் அவர் சிக்கப்பட்டுக் கொண்டார். விளைவு என்ன? வெளியே வருவதற்கு முயல்கிறார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சொல்கிறார். ஈரான் ஒருபோதும் இவர்களிடத்தில் நாங்கள் பேசப் போவதில்லை, இவர்கள் நயவஞ்சகர்கள், சொன்னால் பொய் தான் சொல்வார்கள், அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கவில்லை, we are not looking, நாங்கள் அப்படி ஒரு நிலையை பார்க்க மாட்டோம், சமாதானம், பீஸ் எங்களுக்கும் அவனுக்கு எதிர. அப்போ இவன் சாட்சிக்காரன் காலில் விழுறத சண்டைக்காரன் காலில் விழு அப்படிங்கிற மாதிரி இவன் அமெரிக்கா பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. யார்கிட்டையாவது பிடிச்சி எப்படியாவது ஒரு சமாதானத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எவரும் சமாதானத்துக்கு வரல. இப்போ கடைசி அவங்க எடுத்த முயற்சி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு அவங்க கிளம்பியிருக்கிறார்கள். மத்திய தரைக்கடல்ல டென்மார்க்கினுடைய செய்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது, அதாவது வலிமையான படைகள் மூலம் விமானங்களின் வாயிலாக நட்டான்ஸில் உள்ளே இறங்குறது, இறங்கி அங்கு இருக்கக்கூடிய அணு கதிர்களை தூக்கி கொண்டு தப்பி விடுவது. பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் இறங்குவார்கள், ஸ்பெஷல் ஸ்குவாடு என்று நம்ப முடியாத ஒரு அறிவிப்பான இல்லை, ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆலோசகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் அப்படி ஒரு தவறை செய்தால் அது இமாலய தவறாக இருக்கும். இது வெனிசுவாலாவோ
நிக்கோலஸ் மதுராவோ அல்ல. இது ஈரான். இது வலிமையான ஒரு ஷியா நாடு. இது கடல்களையும் மலைகளையும் ஏரிகளையும் பாலைவனங்களையும் தரைத்தலங்களையும் ஆறுகளையும் இப்படியெல்லாம் பல ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நாடு. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியை நீங்கள் அடையாள முடியாது. ஏவுகணைகளை எல்லாம் அழித்தார்கள் என்றால் ஏவுகணைகள் இருப்பதே உங்களுக்கு தெரியவில்லை. மலைகளின் கீழ் 50 வருடங்களாக உருவாக்கப்பட்ட அந்த டனாலின் உள்ளே அவர்கள் வதித்திருக்கிறார்கள். வெளியே வரும்போது அடிக்கிறார்கள். இதுதான். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அதனை அடையாளம் காணாமல் பொதுமக்களை கொள்கிறீர்கள். ஆக அமெரிக்கா இப்போது தடுமாறுகிறது. யாரையாவது பிடித்து எதை திண்டால் பித்து தீரும் என்பது போன்று புட்டினிடத்திலே பேசுகிறார். அதுவும் சரியா வராது. புட்டினிடத்தில் பேசினாலும் சரியா வராது. அரபுகள் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் வியாபாரம் படுத்து போய்விட்டது கதறுகிறார்கள் சீனாவிடம். ஜெர்மனிடத்திலே பேசுகிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. தான் பட்ட பாடுகளுக்கும் தன் மக்களின் அழிவுக்கும் உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கொமேனியுடைய மரணத்திற்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக புதிய தலைவர் முஜிதபா கமேனி வந்திருக்கிறார். அவர் தந்தையை போன்றவர். அந்த ஷியா பயிற்சியிலே பாசறையே பயின்றவர். ஆக இன்னும் நிலைமை சிக்கலாகி கொண்டே இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் புதிய செய்திகளோடு.